Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளா ஜவர்சியை வச்சு ஹல்வா எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்டலாம். நான் இந்த கப்ல 1 கப் அளவுக்கு மாவு ஜவர்சி எடுத்துர்க்கேன். மாவு ஜவர்சினா இந்த மாதிரி நல்லா வெள்ளையா இருக்கும். நைலான் ஜவர்சி எடுக்காம மாவு ஜவர்சியை இந்த மாதிரி 2 டைம் வந்து தண்ணியில வாஷ் பண்ணிட்டு நம்ம ஜவர்சி எடுத்த கப்லயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சோம்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா ஊறி வந்துரும். இப்போ நம்ம இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம தண்ணியோடயே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில நான் 2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சோமா இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது எல்லா அளவுகளையுமே நீங்க ஜவர்சி எதில எடுத்துக்கிறீங்களோ அதிலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ டோட்டலா நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இத நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சுக்கலாம். pan சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தது நம்ம இப்போ இதுக்கு கலருக்காக சுகர் கேரமலைஸ் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து நம்ம ஜவ்வரிசி எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜவ்வரிசி வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் இப்போது நம்ம கேரமல் பண்ணி வச்ச சுகரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து நல்லா டார்க்காக வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் நல்ல கலர் சூப்பராக அல்வா மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இது எல்லாமே வந்து எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் சேர்த்துக்க போகிறோம். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1/2 கப் அளவுக்கு கேரமல் பண்ணிட்டோம் சுகரை. அதனால் டோட்டலாக 2.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். நல்லா வேக வைக்கும் போது சரியாயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கலர் மாதிரி திக்னஸும் வந்துடுச்சு. இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பு வரைக்கும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஹல்வா திரண்டு வரணும். பேன்லலாம் ஒட்டாமல் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக நம்ம ஜவ்வரிசி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோவோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.